26ஆம் ஆண்டில் குரு ராசியை விட்டு விலகும்போது திருப்பி இந்த பிரச்சனை மேலோங்கும். இப்போ இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு இப்போ குரு 12ஆம் இடத்துல இருக்கும்போது ராசியோடைய 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஓரளவுக்கு இந்த தாயாரோட உடல்நிலையில் பெரிய பிரச்சனைகள் சந்திக்க மாட்டாங்க. அதே போல் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பொருளாதாரத்தில் பெரிய அளவுக்கு நஷ்டமோ வண்டியிலெல்லாம் பிரச்சனைலாம் ஏற்படாது. 12ஆம் இடத்துலேருந்து ராசிக்கு போகிற அந்த காலகட்டம் வரைக்கும், அதாவது இந்த சனிப்பெயர்ச்சி மார்ச்சில் நடக்கிறதுனா ஏப்ரல் மாதம், சனிப்பெயர்ச்சி மார்ச் 29ஆம் தேதி நடக்கிறது. மே மாதம் வரைக்கும் இந்த 2 மாதம் ஒரு சில பிரச்சனைகள் இவங்க கணவன் மனைவிக்குள்ளெல்லாம் சந்திப்பாங்க. நண்பர்களுக்குள்ள கூட பிரச்சனைகள் இருக்கும். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இடையே கூட சில பிரச்சனைகள் இருக்கும். இது எல்லாமே குருவுடைய பயிற்சிக்கு அப்புறமா சால்வ் ஆகிடும். அகைன் அடுத்த குரு பயிற்சிக்கு திருப்பியும் பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கான சூழ்நிலையும் இருக்கும். அப்போ திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் ஒரு மே மாதத்துக்கு மேலே நல்ல திருமண வாழ்க்கை அமையக்கூடிய சூழல் இருக்கும். பிரிந்த தம்பதிகள் சேர்ந்து வாழக்கூடிய யோகமும், நண்பர்களுக்குள்ள நல்ல ஒற்றுமையும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணம் ஏற்படும். தன்னுடைய லைஃப் பார்ட்னர் மூலமாக சில பேருக்கு ஆதாயம் ஏற்படும். இந்த ராசியில் இருக்கிறவங்க தன்னுடைய சொந்தங்களுக்கு தங்கம், வெள்ளி போன்ற ஆபரணங்களை பரிசாக அளிக்கக்கூடிய ஒரு சூழல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஒரு சிலர் புதிய வீடு கட்டுறதுக்கான முயற்சியில் இறங்குவாங்க. அதே போல் ஒரு சிலருக்கு பங்கு சந்தையில் அடுத்த 2025 செப்டம்பர், அக்டோபர் மேலே உங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் கிடைக்க சான்ஸ் இருக்கும். புதிய வேலை முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மாணவர்கள் சிறப்பாக படிப்பாங்க. ஆனால் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. படிப்பில் கொஞ்சம் அக்கறை கம்மியாக தான் காட்டுவாங்க. அப்போது பெற்றோர்கள் அவங்களுடைய படிப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கிராஜுவேஷன்ஸ் அண்ட் போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு யோகத்தை கொடுக்கும். அவங்களுக்கு நல்ல ஒரு கல்லூரி கிடைக்கிறது. ஒரு சிலர் வெளிநாடு இல்லைன்னா வெளி மாநிலங்களில் போய் தங்கி படிக்கக்கூடிய சூழல் ஏற்படும். இப்படி மிதுன ராசிக்கு வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி நல்ல ஒரு சிறப்பான சனிப்பெயர்ச்சினே சொல்லலாம். சுமார் 85% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மிதுன ராசி அப்படின்னு சொன்னாலே மிருகசீரிஷம் 3, 4 பாதங்கள், திருவாதிரை மற்றும் புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள். இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டது தான் மிதுன ராசி. அதில் செவ்வாயோட மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்கள். செவ்வாய் லாபாதிபதி, ஆனால் அதே சமயத்துக்கு 6க்கும் அதிபதியாக வர்றதுனால இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுமார் 80% நல்ல பலனும். ராகுவோடைய திருவாதிரை நட்சத்திரம், ராகு இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல யோகத்தை கொடுப்பார். அவங்களுக்கு சுமார் 85% வரைக்கும் நல்ல பலனும். குருவுடைய புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள். குருவே இந்த ராசிக்கு பாதகத்தையும் செய்வார். அதனால சுமார் 75% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து.